எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, இதே குஷியோட ஒரு கல்யாணத்தை எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லியா பண்றதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன், பத்திரிக்கை பிரிண்ட் அடிக்கிறோம். இதுவே துணியில பிரிண்ட் அடிச்சு கொடுத்தோம்னா பார்த்துட்டு படிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த துணியை வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து கிஃப்ட் கிரியேட் பண்ணலாம். எந்த லொகேஷனை டேக் பண்ண முடியும் அதுல. பிளஸ் அன்னைக்கு அந்த ரிமைண்டர் அதில் உருவாக்க முடியும். அதில் டச் பண்ணாலும் நேராக போய் காலண்டர்ல உட்காந்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரிமைண்டர்ல வந்துடும். அப்புறம் நல்ல போட்டோஸ், மாப்பிள்ளையோட பொண்ணோட போட்டோஸ், ஃபேமிலியோட போட்டோஸ்லாம் ஒரு 4-5 போட்டோ அப்படியே ஒரு கோர்வையா போட்டு ஒரு டச்சிங்கான ஒரு பேக்ரவுண்டு சாங்ஸை போட்டு ப்ரெசென்ட் பண்ணா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கடுத்து மாலை, மாப்பிள்ளையும் பொண்ணும் போட்டுக்கிற மாலை. என்னன்னா டெக்கரேஷன் அதிகமா பண்ணும்போது அதுல வந்து பிளாஸ்டிக் அதிகமா வந்துடும். ஸோ அதை தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளவர்ஸ் நேச்சுரலா யூஸ் பண்ற எல்லா ஐட்டமும் நேச்சுரலா இருக்க ஐட்டமா இருக்க மாதிரி அந்த மாதிரியான மாலைகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் அரேஞ்ச் பண்ற டிரான்ஸ்போர்ட், முடிஞ்ச அளவு எலக்ட்ரிக்கல்ல இருக்க பஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். என்னோட சஜஷன் இதுல பார்த்தோம்னா குதிரை வண்டியில இல்ல குதிரையில மாப்பிள்ளை கூட்டிட்டு வரங்கிறது ஒரு குதிரை வண்டியில மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு கூட்டிட்டு வரனால ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அது என்ட்ரன்ஸ் போர்டு கல்யாணத்துல வைக்கிற முதல்ல முக்காவாசி அது வந்து தெர்மாக்கோல்ல தான் இருக்கு. அதே சமயம் ஒன் டைம் ஒரு கலரோ ஒரு ஃபோன்ட்டோ சூஸ் பண்ணிட்டோம்னா மாற்ற முடியாது. இது டிஜிட்டல் டிஸ்பிளேவா வைங்களேன், நிறைய சான்ஸ் இருக்கு. நமக்கு போட்டோவை மாத்தலாம், லெட்டர்ஸை மாத்தலாம், அதுல வர சென்டென்ஸை மாத்தலாம். ஸோ ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அது ஸ்டேஜ் டெக்கரேஷன், அதுலயே முடிஞ்ச அளவு வந்து இயற்கையில இருக்க, அதாவது நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியான பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்றது, அந்த மூங்கில் குச்சிகள் அந்த மாதிரியான ஐட்டங்களா யூஸ் பண்றது, சில்வர் ஐட்டங்களா கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அதுலயே இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஏன்னா ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா பார்த்தோம்னா நேரம் குப்பை தொட்டிக்கு தான் போகும். அதனாலதான் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். டைனிங் டேபிள், கல்யாணம்னா சாப்பாடு ஊரே சொல்லணும், அப்பா அவன் கல்யாணத்துல போட்டான் பாரியா சாப்பாடு செம்மையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாரத்துக்கு ஊரே வச்சு பேசுங்கிற அளவுக்கு தான் நம்ம யோசிப்போம். தப்பே இல்லை. அதுலயே முடிஞ்ச அளவு எக்கோ ஃப்ரெண்ட்லியா கொண்டு வரலாம். டீ குடிக்கிற கப்பா இருக்கட்டும், ஜூஸ் இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கப்பு, தண்ணி குடிக்கலாம். நம்ம கேனு கொண்டு வந்துட்டோம், ஆனா இது கேனை தவிர்த்திடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சில்வர் ஐட்டம் யூஸ் பண்ணலாம். டேபிள் விரிக்கிற கிளாத் கூட வந்துருச்சு. ஸோ நம்ம இது எல்லாமே என்னம்னா ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அதுமே அதை வாஷ் பண்ணி அடுத்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ற மாதிரி ரெடி பண்றோம். இப்ப சில்வர் வெசல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சோம்னா 6 மணி நேரத்துக்கு ரொம்பவே ஹைஜீனிக்கா இருக்கும். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆயிரும். அதுலயே சவுண்ட், மேலதாளம் தப்பே இல்லை. சிங்கரை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றது இல்ல ஆடியோ சிஸ்டம் வச்சு பண்றது, எதுனாலும் பண்ணலாம். ஆனா எல்லாமே எப்படி சொல்றது, அந்த நாய்ஸ் லெவலை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய சொந்த பந்தங்கள் கூடுவோம், நிறைய பேசுவோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாம ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணத்தை உருவாக்குமே தவிர போதும்டா எப்படா இதெல்லாம் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை உருவாக்காத அளவுக்கு இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல நாள், நல்ல நினைவுகள், ஒரு கல்யாண நாள், அதுக்கு ஒரு அடையாளமா ஒரு சின்ன பிளான்டேஷன் செடி ஊனி வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே. ஸோ தினமும் வளர்க்குறோம். அடுத்து ஆனிவர்சரி வரும்போதெல்லாம் அது நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போற ஐட்டத்தை தவிர்க்கணும். பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் தான் கண்ட்ரோலா வச்சுக்கணும். நம்ம நடுற மரம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். தட்ஸ் ஆல். எல்லாரும் பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம்.